ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம இனிப்பு புளிப்பு காரம் உள்ள தஹி மசாலா சாட் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தஹி மசாலா சாட் பண்ணுறதுக்கு நான் 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 மணி நேரத்துக்கு நான் தண்ணியில் ஊற வைக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த மாவில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் இந்த மாவில் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் உருண்டை உருண்டையாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். இது வேக சொல்ல ஃப்ளேமை வந்து சிம்மிலே வைங்க. இப்போ இது ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கமாக இதை திருப்பி கொடுத்துட்றேன். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டி இதை எடுத்துடுறேன். இப்போ நான் இதில் 2.5 கப் சுடு தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். இப்போ நான் இதில் பொரிச்சு வச்சுருக்க வடையை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வடை 1 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊறட்டும். இந்த வடையை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு தயிரும் நல்லா இது அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இந்த வடையை நான் தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கிறேன். அப்போது நமக்கு இதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். இப்போ வடை இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ தஹி மசாலா சாட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 கப் தயிர் எடுத்திருக்கேன், இனிப்பு சட்னி எடுத்திருக்கேன், புதினா சட்னி எடுத்திருக்கேன். இது 2துடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடை, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கொஞ்சம் மாதுளப்பழத்தை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் தயிரை ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் 4 ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன்.
சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா நான் கலந்து கொடுக்குறேன். நான் இப்போது ரவுண்டாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பொரிச்சு வச்சுருக்க இந்த வடையை எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். இப்போ நான் இது மேலே அடித்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் ஊற்ற சொல்ல வடை வந்து நமக்கு கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. இப்போ நான் இது மேலே இனிப்பு சட்னி சேர்த்துக்கிறேன். இது மேலே வந்து புதினா சட்னியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை எடுத்துட்டு இது மேலே தூவி விடணும். இப்போ இது மேலே கொஞ்சம் நான் சீரகத்தூளை தூவிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இது மேலே சாட் மசாலாவும் தூவிக்கிறேன். இப்போ இது மேலே மாதுளப்பழத்தையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக இது மேலே கொத்தமல்லியும் தூவிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான தஹி மசாலா சாட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.